தாய் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை என்கிறார் நம் தாத்தா காமராஜர் அவர்கள். அரசியல் சிந்தனை இல்லாதவன் சுடுகாட்டில் இருந்து கிடக்கிற பேத்துக்கு சமம் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒருவன் அடிமை இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பின்பு அவனை கிழங்கு என்று போகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். 15 ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் அவர் தம்பிகார்களும் இதைதான் என் அன்பு சொந்தங்களுக்கு தமிழ் சொந்தங்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றின் விஷம் பரவட்டும் என்கிறார். ஒருவனுக்கு கல்வியை கொடுத்துவிடு, அவனுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்துவிடு, பின்பு அவனே தன்னோட தகுதியை உயர்த்திக் கொள்வான். இந்த நேரத்தில் பிறகு வாழ்வான் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதன்படி படித்து வந்த தமிழ் பிள்ளைகள் நாங்கள் என் இன தமிழ் சொந்தங்களை சாதி மத நமது அடையாளம் அல்ல, மொழிதான் நமது அடையாளம் என்று ஒன்று திரட்டி இன்று நாங்கள் ஒரு புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா நாடுகளும் சாதிக்காக போராடுவது என்று சொன்னங்களே, மொழிக்காக தான் போராடுகிறது. எழுதுங்கள் என் நெற்றியிலே நான் அதே என்று முழங்கினார் முகமது தர்வீஸ். அவன் இஸ்லாம் என்று முழங்கவில்லை என்று சொன்னாரே, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அதே என்று முழங்கினார். நாளை மொழி இருந்து விடுமானால் நான் நாளை காலால் கேட்பதற்கு இன்று உயிராக இருக்க மாட்டான் என்றார் அவர மொழி. நாளை மொழி இருந்து விடுமானால் அதை என் காலால் கேட்பதற்கு நான் உயிராக இருக்க மாட்டேன் என்றார். அயர்லாந்து விடுதலைக்கு போற டியர்லாம் என்று சொன்னங்களே, ஐரிஷ் மொழி வேணுமா, அயர்லாந்து விடுதலை என்று கேட்டுக்கொண்டு நான் வாழ்வதற்கு எங்கேயோ போகிற நேரத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் உயிர்க்கிறீர்களான என் தாய்மொழியை ஐரிஷ் மொழியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஐரிஷ் மொழிக்காக போராடினார். இங்கே திட்டமிட்டு சாதி மதம் திரை கவர்ச்சி மதுமத போதை திட்டமிட்டு என் தமிழ் சொந்தங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கு இந்த திராவிட கட்சிகள். இந்த 50 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக திராவிட கட்சி செய்த சாதனை என்ன? என் மக்களை 5க்கும் 10க்கும் கோட்டுக்கும் பிரியாணிக்கும் கையில் நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. என் அன்பு சொந்த உலகத்துக்கு போர்பட்ட பரம்பரை நீங்கள், அரசின் வழி என்று வாழ்ந்த பரம்பரை நீங்கள். ஆனால் இன்றைக்கு 5க்கும் 10க்கும் கையில் நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. எத்தனை காலத்துக்கு இப்பயே அடிமையாக இருக்க போகிறீர்கள்? அதிகாரம் அம்பேத்கர் அவர்கள் அதிகாரம் மிக வலிமையானது, ஆட்சி அதிகாரம். ஆனால் அவரிடம் மக்களுக்கு அதிகாரம் மிக மிக வலிமையானது என்கிறார். எதை வாக்க சொல்கிறார்? அந்த அதிகாரிகளை அவர் மக்கள் சரியாக பயன்படுத்தினார் அவருக்கு அனைத்துமே இலவசமாக கிடைக்கின்றாரு. அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினார்? நோட்டை வாங்கிட்டு சீட்டை போடுவார்கள் சொன்னாலே, ஓட்டுக்கு காசு கொடுப்பார்கள், அதை வாங்கி ஓட்ட போடுவதில்லை. நம் நிலத்து நீர் வளம், நிலவளம், காற்று வளம், கனிமவளம், மண் வளம், மழைவளம் கரைத்து பாதுகாக்கும் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கிறார். பசி பஞ்சம் லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை கற்பழிப்பு சாதியை தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணை அடிமைத்தன மதுமத போலை இது ஏகப்பட்ட ஒரு தூய தேசம் படைக்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டார். கல்வி தரமான கல்வி தரமான குடிநீர் தரமான மருத்துவம் இதை இலவசமாக பெற உங்க அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டார். நான் சொல்லல, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார்கள். இதை படித்துவிட்டு இந்த பிள்ளைகள் நாங்கள் இந்த களத்திலே ஒரு புரட்சிகள் அரசியல் செய்ய மாற்றத்தில் அரசியல் வந்திருக்கோம். புதிய ஒரு தேசம் அவர் புரட்சியை உறுதி செய்வோம் என்று இந்த களத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அறிவு சிந்தனை ஊட்டப்பட்டிருக்கிறது. என் அன்பு சொந்த தமிழ் சொந்தங்களே, அறிவாளர்கள் புரட்சியாளர்கள் போராடி எழுந்து வாருங்கள். ஒவ்வொரு இளைஞர் மக்களும் நீங்க சாதி மதத்துக்கு அடிமையாளர்கள். இந்த களத்திலே நாங்கள் வளத்தை என் நிலத்தை பாதுகாக்க ஒரு புதியதொரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிகிறது, மழை கொல்ல போகிறது, காடு கொல்ல போகிறது, ஆறு கொல்ல போகிறது. உங்களுக்கு தெரியுது, எங்க பக்கம் கருப்பழிப்பு கொலை எல்லாம் நடக்குது. உங்களுக்கு தெரியுது. அணியை கண்டு அச்சம் கொள்ளாம எவன் உண்மையாக போராடினான் அவனை உண்மையான சிகாத்து என்கிறார். எந்த அணிகை நடக்குதோ எந்த அச்சுரம் நடக்குதோ அதை கண்டு பொறுத்து கொள்ளாம நீ போராட நீ என் தோழை அச்சம் போறா. அணியை கண்டு அச்சம் கொள்ளாம எதிர்த்து போராடி இந்த மண்ணுக்கு மக்கள் 15 ஆண்டுகளாக கற்றுக் கொண்டிருக்க அண்ணன் சீமான் கரங்களுக்கு நீங்க வாக்கு சேர்க்க வேண்டும். எதையாவது ஒரு மக்களுக்கு மாற்றிட முடியாதா என்று அவர் தம்பி அண்ணன் சீமானின் தம்பி கே தமிழர்கள் இந்த காலத்திலே 10 ஆண்டுகளா மண்ணுக்கு மக்களுக்கு போராடிட்டு இருக்காரு. என் மக்களை சாதி மத உயர்ச்சிகள் என்று தமிழ் தேசத்துக்கு ஒன்றிணைக்க முடியாதா, என் மக்கள் வாழ்வதற்கு உயர்த்திட முடியாதா என்று 10 ஆண்டுகளை கத்திட்டு இருக்க. நெஞ்சு அடிக்க யாரோ பிள்ளை கத்துறாங்க, நமக்கு போவாதீங்க.
உங்க வீட்டு புள்ளதான், கோடி கோடி பணம் வச்சிருக்க புள்ள இல்ல, சொத்தை அபகரிக்கிற புள்ள இல்ல, அடித்தட்டு மக்கள். என் அன்பு சொன்னதே, ஒரு கூரை வீட்டில் இருந்து ஒரு விவசாய மகன் சட்டமன்றத்தில் முடித்தாதான் அவன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் தெரியும். ஏசி ரூம்ல இருக்கிறவனுக்கு கோடியோட கொள்ளடிக்கிறவனுக்கு கஷ்டம் தெரியாது. அடித்தட்டு மக்களை இந்த வேட்பாளர் அடித்தட்டு மக்களுக்கு வந்த ஒருவராக சட்டமன்றத்தில் நீங்க அனுப்ப வேண்டும். உங்களில் ஒரு பொருளாக ஒழிக்க வேண்டும். என் அன்பு சொல்லுங்க, அதை சிந்திச்சு இந்த மண்ணுக்கு மக்கள் போராடக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு விவசாயத்திற்கு வாக்களித்து உங்களில் ஒருவராக என் அண்ணன் இந்த களத்திலே சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை தமிழக அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவரை உங்களில் ஒருவராக அனுப்பி உங்களில் குரலாக ஒழிக்க செய்ய வேண்டும் அன்பு தாழ்வு வேண்டி கேட்டுக்கிறேன். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்க வென்றாகும். தலைவர் தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன்.